திருப்பாச்சிலாசிரமம் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரிலே மலவநாடு என்று ஒரு நாடு. அந்த நாட்டிலே ஒரு அரசன் இருக்கிறான். அவன் கொல்லி மலவன் என்று அவனுக்கு பெயர். அவனுக்கு ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை நன்றாக அழகாக வளர்ந்து பருவம் எய்துகின்ற நேரத்தில் அதுக்கு ஒரு நோய் வந்து விடுகிறது. முயலகன் என்று அந்த நோய். முயலகன்னா செயலற்று கிடப்பது, வேற ஒன்றும் இல்லை. வாதம் வந்தால் எப்படி இருப்பார்களோ அது போல செயலற்று கிடக்கிறது அந்த குழந்தை. அந்த குழந்தையை கொடிமரத்தடியிலே அந்த அரசன் எப்பொழுதும் திருநாமமாக இறைவனுடைய திருநாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கிறவன். ஓம் நமச்சிவாய 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 என்று இறைவன் திருநாமத்தையே உச்சரிக்கிற அந்த அரசன், அந்த கொல்லி மலவன் என்கின்ற அந்த அரசன் தன் குழந்தையை எடுத்துட்டு போய் அந்த திருப்பாலாசிரம கோவிலில் இருக்கக்கூடிய கொடிமரத்தடியிலே படுக்க வச்சிருந்தான். எப்பா, உன் குழந்தை, அவளை உயிர்ப்பித்து நல்லபடியாக கொண்டு வர வேண்டியது உன்னுடைய செயல். அதனால் இவளை நீ சரி செய்து தர வேண்டும் என்று அங்கேயே கிடத்தி விடுகிறார். அந்த கோவிலுக்கு போகிறார் ஞானசம்பந்தர். அங்கே போய் இறைவனிடத்திலே அவர் வேண்டிய வேண்டுதல்களை இவர் நிறைவேற்றி கொடுக்கிறார். நீங்கள் எப்பயுமே நம்ம கடவுள்கிட்ட ஒரு வேண்டுதல் வைப்போம். கடவுள் தரமாட்டேங்கிறாருன்னா கடவுளாலாம் வந்து தரமாட்டார். ஒருத்தர் தண்ணியில் விழுந்துட்டான், அவனை காப்பாற்றுறதுக்கு ஐயோ கடவுளே காப்பாற்று காப்பாற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் ஒரு படகு வந்துச்சு, வாப்பா காப்பாற்றுறேன் பிடிப்பா. அவன் சொன்னான், அதெல்லாம் வேணாம், எனக்கு கடவுள் வருவார், நான் மிகப்பெரிய பக்தன், அதனால் கடவுளே வந்து காப்பாற்றுவார், நீ போ. கப்பல் போயிடுச்சு. ஒரு படகு, சின்ன படகு வந்துச்சு. அந்த படகுல இடமே இல்லை, இருந்தாலும் அந்த படகு ஓட்டுறவன் சொன்னான், ஐயா வா காப்பாற்றுறேன், ஏறிக்கோ, தப்பிச்சுக்கலாம். வேண்டாம் கடவுளே நான் வணங்குறவன், அதனால் கடவுளே என்னை காப்பாற்றுவார், போ. மூன்றாவதாக ஒரு மரக்கட்டை மிதந்து வந்துச்சு. அது பக்கத்தில் வந்து அவனை இடிச்சுக்கிட்டு நின்றுச்சு. இவன் அந்த மரக்கட்டையை தட்டி விட்டான். என்ன மரக்கட்டையை, நீ எதுக்கு என்னை இடிக்கிற, என்னை கடவுள் காப்பாற்றுவார், போ. எப்பயுமே தண்ணிக்கு தான் நான் தான் சொன்னேன் 3 தடவை தான் மன்னிக்கும். இப்போ மூழ்கிட்டான், இறந்துட்டான். மேலே உலகத்துக்கு போய் கடவுளை பார்த்து சொன்னான், கடவுளே உன்னை எப்படி நம்பினேன், நான் எத்தனை அபிஷேகம் பண்ணியிருப்பேன், எத்தனை அர்ச்சனை பண்ணியிருப்பேன், எத்தனை ஆராதனை பண்ணியிருப்பேன், ஆனால் என்னை நீ காப்பாற்றினியா? கடவுள் சொன்னார், நான் காப்பாற்றலைன்னு யாருடா சொன்னது? நீ தான் வரவே இல்லையே, நான் தான் கடவுளே வா என்னை காப்பாற்றுன்னு கூப்பிட்டேனே. இந்த கப்பலில் வந்தானே அவன் யாருன்னு நினச்சேன், நான் தான். படகுலே வந்தானே அவன் யார் என்று நினைத்தாய், நான் தான். சரி, மனிதனாக வந்தால் தான் நீ ஏற்றுக்க மாட்டேங்கிறன்னு மரமாக வந்து பார்த்தேன், அப்போ கூட நீ என்னை ஏற்றுக்கலன்னார். இப்போ கடவுளாகவே வருவார் என்று நாம் எதிர்பார்த்தால் சங்கு சக்கரதாரியா இல்லை ஜடாமுடியோடு அவர் அப்படி தான் வருவார் நம்ம எதிர்பார்த்தா அது நடக்காது. மனித உருவில் தான் அவர் வருவார். இப்போ கடவுள் ஞானசம்பந்தர் உருவத்திலே யாருக்கு வந்தார் என்று சொன்னால் கொல்லி மலவனுக்கு வருகிறார். அவனுடைய அந்த பெண்ணை உயிர்ப்பித்து அவளுடைய அந்த முயலகன் நோயை நீக்கி, அப்பா நீ குறையுடைய சந்திரனையே வைத்திருக்கிறாய், இந்த சந்திரனுக்கே வாழ்வளித்தவன் நீ, அப்படி இருக்கும்போது இந்த குழந்தையை எழுப்பிவிடக் கூடாதா என்று சொல்லி பாசுரம் பாடுகிறார். இறைவன் அந்த பாசுரத்திற்கு மயங்கி அந்த குழந்தையை, அந்த பெண் குழந்தையை எழுப்பித்து தருகிறார். அங்கிருந்து திருச்செங்கோடு போகிறார். நம்ம திருச்செங்கோடு, அங்கே உமையொரு பாகனாக இறைவன் வீற்றிருக்கிறான். அவனை கண்டு கழிக்கிறார். அங்கே எல்லா மக்களும் குளிர் ஜுரத்திலே வாடிக்கொண்டிருக்கிறார். அந்த குளிர் ஜுரத்தோடு இருக்கிற அவர்களுக்கெல்லாம் நான் தலைமகன், அவர் சொல்றார், நான் தலைமகன். ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய பாடலில் தன்னை எப்படி குறிப்பிடுகிறார்? தலைமகன். தலைமகன்னா தலைச்சம் பிள்ளைன்னு அர்த்தம். இவர் எப்படி தலைமகன் என்று சொல்லிக் கொள்கிறார்னு யோசித்து பார்த்தா, சிவபாத இருதயருக்கு அவர் தலைமகன் இல்லையா, மூத்த குழந்தை. உடலால் சிவபாத இருதயருக்கு மூத்த குழந்தை, உயிரால் இறைவனுக்கு மூத்த குழந்தை இல்லைங்களா? ஏன்னா உயிர் இறைவன் கொடுத்ததல்லவா, அதனால உயிரால் இறைவனுக்கு மூத்த குழந்தை, உணர்வால் தமிழ் மொழிக்கும் அவர் மூத்த குழந்தை. நமக்கு 3 இருக்கு, ஒன்று உடல், உயிர், உணர்வு. இந்த 3லும் அவர் மூத்த குழந்தையாக இருக்கிறனால் நான் தலைமகனப்பா, நான் தலைமகன் கேட்கிறேன், இந்த மக்களின் குளிர் ஜுரம் நீக்குவாயாக என்று கேட்கிறார் எம்பெருமானிடத்தில். எம்பெருமான் மகிழ்ந்து அந்த ஊரில் இருக்கிற திருச்செங்கோட்டிலே வாழ்கின்ற அத்துணை மக்களுடைய குளிர் ஜுரத்தை நீக்குகிறார். அங்கிருந்து திருப்பட்டி, நான் இப்போ சொல்ற கோவில்கள் எல்லாம்
இதற்கு ஒவ்வொரு கோவிலுக்கும் நடுவில் அவர் ஒரு 10 கோவில் கடந்து தான் வர்றார். அவர் எந்தெந்த கோவிலெல்லாம் செயற்கரும் செயல் செய்தாரோ அந்த கோவிலை மட்டும்தான் நான் சொல்கிறேன். இதற்கு நடுவில் அவர் பயணித்த கோவில்களுடைய பெயர்களை சொன்னாலே இன்றைக்கு 1.5 மணி நேரம் பத்தாது. இப்போ திருப்பட்டீச்சுரம் என்கின்ற கோவிலுக்கு வருகிறார். உச்சி வெயில், கடும் வெயில். அந்த குழந்தை நடந்து வருவதை பார்த்து எம்பெருமான் சிவகணங்களை அனுப்புகிறார். முத்து பந்தல், முத்து சிவிகை அங்கே கிடைத்தது. இங்கே என்ன கிடைக்குது? அங்கே மணிக்குடை கிடைத்தது. இங்கே முத்து பந்தலை அனுப்புகிறார். சிவகணங்கள் யாருக்கு முத்து பந்தல் விரிக்கிறார்கள்? திருஞான சம்பந்தருக்கு முத்து பந்தல் விரிக்கிறார். திருஞான சம்பந்தருக்கு முத்து பந்தல் விதித்து அவர் வருகிற போது திருவாடுதுறைக்கு வருகிறார். திருவாடுதுறைக்கு இப்போ சிவபாத இருதயர் வந்துட்டார். ஏன் வந்துட்டார்? இந்த குழந்தை கோவில் கோவிலாக சுற்றிக்கிட்டு இருக்கான். நான் பெற்றெடுத்த குழந்தை எப்படி இருக்கிறானோ தெரியல என்று தன் குழந்தையை பார்ப்பதற்காக வந்த சிவபாத இருதயர் குழந்தையை பார்த்த உடனே அவர் எண்ணம் என்ன மாறிடுது? வேள்வி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்துவிடுது. சிவ கைங்கரியத்திற்காகத்தானே இந்த குழந்தையை பெற்றெடுத்தேன். இதே போல இன்னும் இந்த உலகம் உய்வதற்காக நான் வேள்வி செய்ய வேண்டும். ஞானசம்பந்தர்கிட்ட கேட்கிறார். அப்பா பிள்ளைகிட்ட தானே கேட்பார். ஞானசம்பந்தர்கிட்ட கேட்கிறாரு, அப்பா நான் வேள்வி செய்ய வேண்டும், அதற்கு பொருள் வேண்டும். அதுக்கு என்ன வேணும்? பொருள் வேணும். பொருள் இல்லாமல் வேள்வி செய்ய முடியாது. இந்த பொருளை நீதான் பெற்றுத்தர வேண்டும். ஞானசம்பந்தர் எங்கே போவார்? நேராக சிவபெருமானை பார்த்து தான் கேட்டார். எப்பா சிவபெருமானே, நீ எனக்கு இந்த இடத்துல பொருள் கொடுத்தாக வேண்டும். ஏன்னா என் தந்தைக்கு நான் கொடுக்கணும்னா நீ தான் எனக்கு தந்தை. நீ கொடுத்தாதான் இந்த தந்தைக்கு இந்த பூலோக உலகத்திலே இந்த பூவுடல் எடுத்து வருவதற்கு காரணமான தந்தைக்கு நான் தர முடியும். அதனால் நீ தான் எனக்கு தரணும் அப்பான்னு எம்பெருமான்கிட்ட கேட்குறார். சிவபெருமான் எதுவும் செவி சாய்க்கலை. உடனே அவர் கேட்குறாரு, நீ எப்பயும் நல்லதை கொடுக்குறவன் தானே. ஏன் நல்லதை கொடுக்குறவன்னா, பார்க்கடலை கடைஞ்சாங்க, எல்லாரும் என்ன வரும்னு கடைஞ்சாங்க. மந்திர மலையை மத்தாக்கி வாசுகின்ற பாம்பை கயிறாக்கி தேவர்கள் ஒரு புறம் அசுரர்கள் ஒரு புறம் இருவரும் சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சாங்க. என்ன வரும்னு கடைஞ்சாங்க? அமிர்தம் வரும்னு கடைஞ்சாங்க. ஆனால் என்ன வந்துச்சு? ஆழகால விஷம் வந்துச்சு. வந்த உடனே என்ன பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? என்ன பண்ணாங்க? அப்படியே போட்டுட்டு ஓடுனாங்க. பிரம்மதேவர் ஓடாதீங்க ஓடாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் தான் முதலாளா ஓடிக்கிட்டு இருந்தார். எல்லோரும் ஓடினார்கள். ஆழகால விஷம் துரத்தியது. ஆனால் எம்பெருமான் அமிர்தத்தை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு ஆழகால விஷத்தை அவன் எடுத்துக்கொண்டான்.